தென்னையில வந்து ஊடு பேரா வந்து பாத்தீங்கன்னா மகோகனி செடி நெட்டிருக்காங்க. இப்ப கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த செடி வந்து ஒரு 15 இருந்து 20 அடி உயரம் போயிருக்கு. நிறைய பேர் வந்து நமக்கு கால் பண்றாங்க, போட்டோஸ் எல்லாம் அனுப்புறாங்க. மகாகனியில வந்து குருத்துல வந்து அந்த ஒரு டேமேஜ் ஆகி குறைஞ்சது ஒரு 2 வருஷம் இருக்கக்கூடிய மகாகனியில வந்து இந்த பிரச்சனை வந்து நீங்க அதிகமா. ரெண்டாவது வந்து இன்னொரு ப்ராப்ளமும் மகாகனியில இருக்கு. அதாவது வந்து பாத்தீங்கன்னா மகாகனியில மெயின் பிரச்சனையா வந்து இந்த 2 பிரச்சனை இருக்கு. ஒண்ணு குருத்தை தாக்கக்கூடிய சாறு உறிஞ்சும் பூச்சி, இரண்டாவது இலைய சாப்பிடுற. அதிக ட்ரெண்டிங்ல இருக்கிறது வந்து மகோகனி தாங்க. அதிக விவசாயிகள் வந்து நடவு பண்றது வந்து மரத்துல வந்து பாத்தீங்கன்னா மகோகனி தான். வயல்ல அப்படியே ஒரு ரவுண்டு போறீங்கன்னா ஏதோ ஒரு சிம்டம் உங்களுக்கு தெரியுதுன்னு உடனடியா தெரிஞ்சது அப்படின்னா ஆரம்ப நிலையிலே வெர்டிசிலியம் லக்கானி, இன்னொன்னு வந்து பெவேரியா பேசியானா, இந்த மருந்தை ஒரு டேங்க்கு வராம பாத்துக்கிறது நல்லது. ஏன்னா ஒன்ஸ் அஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா. வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரபு ட்ரக்கர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியா சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம மகோகனி பத்தி தாங்க பார்க்க போறோம். இப்ப ஒரு விவசாயி வந்து பாத்தீங்கன்னா தென்னையில வந்து ஊடு பேரா வந்து பாத்தீங்கன்னா மகோகனி செடி நெட்டிருக்காங்க. இப்ப கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த செடி வந்து ஒரு 15 இருந்து 20 அடி உயரம் போயிருக்குங்க. நிறைய விவசாயிகள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப அதிக ட்ரெண்டிங்ல இருக்கிறது வந்து மகோகனி தாங்க. அதிக விவசாயிகள் வந்து நடவு பண்றது வந்து மரத்துல வந்து பாத்தீங்கன்னா மகோகனி தான் பண்றாங்க. இப்ப மகோகனில வந்து பாத்தீங்கன்னா குருத்து புழு சொல்லுவாங்க. குருத்துல வந்து பாத்தீங்கன்னா பூச்சி தாக்கி மேல தண்டுல வந்து பாத்தீங்கன்னா அதோட வளர்ச்சி வந்து தடைப்படுது. அதனாலதான் ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தான் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து அந்த பூச்சி தாக்குறத வந்து எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்றதுன்னு வாசம் தான் இந்த வீடியோல சொல்ல போறோம். அதுக்கோசரம் வந்து பாத்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்துல இருந்து ராஜா அக்ரி அவர்கள் வந்திருக்காங்க காவிரி குக்குரல் மூலம். அவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த பூச்சி தாக்குதல் வந்து எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு சொல்லி நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம். இப்ப வந்து மகாகனியில வந்து நிறைய பேர் வந்து நமக்கு கால் பண்றாங்க, போட்டோஸ் எல்லாம் அனுப்புறாங்க. இந்த மகாகனியில வந்து குருத்துல வந்து அந்த ஒரு டேமேஜ் ஆகி கிளைகள் எல்லாம் நிறைய பிரிஞ்சிருது. அது வந்து காரணம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த மாதிரி பிரச்சனையை சந்திக்கிறதுனால என்ன ஆயிடுதுன்னா, மெயின் நேரா போற அந்த மரம் வந்து சைடுல பிரான்ச்சு கிளை நிறைய வெடிக்க ஆரம்பிச்சிருது. ஸோ இது எப்படி சார் கண்ட்ரோல் பண்ணலாம், இதுக்கு என்ன மருந்து அடிச்சா கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்ட்டு நிறைய விவசாயிகள் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. சரிங்களா? இப்போ அதுக்கு ஒன்றும் இல்லைங்க. இப்போ மோஸ்ட்லி வந்து மகாகனியில வந்து இந்த இந்தியன் மகாகனி சூட்டினே மேக்ரோபில்லா, இந்த மகாகனி பிளஸ் வந்து காயா சனகலன்சிஸ், அதிலும் கூட சில டைம் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. இது வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு நாளுக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு பாத்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 2 வருஷம் இருக்கக்கூடிய மகாகனியில வந்து இந்த பிரச்சனை வந்து நீங்க அதிகமா வந்து சந்திப்பீங்க. உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி புரிய வைக்கணும்னா வச்சுக்கோங்களேன். இப்ப தென்னை மரம் இருக்கு. தென்னை மரத்துல வந்து பார்த்தோம்னா ஒரு 4 வருஷம் 5 வருஷத்துக்குள்ள பார்த்தோம்னா 4 வருஷம் அந்த ஸ்டேஜ்ல காண்டாமிருக வண்டு தாக்குதல் வந்து அதிகமா இருக்கும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குருத்து வந்து இளம் குருத்தா இருக்கிறதுனால வந்து அதுல இனிப்பு சுவை அதிகமா இருக்கும். அப்ப அந்த இனிப்பு சுவைக்காகவே அந்த ஒரு பூச்சியோ ஒரு வண்டோ வந்து அதை கவர்ந்து அதை சாப்பிடுங்கிறதுக்காக வரும். அது மாதிரிதான் தென்னையில வந்து அந்த காண்டாமிருக வண்டு தாக்குதல பெரிய லெவல்ல கட்டுப்படுத்த முடியாத இருக்கிற ஒரு சூழ்நிலை ஒரு 4 வருஷத்துக்குள்ள இருக்கீங்களா, அதான் காரணம். அந்த இளம் குருத்துல இனிப்பு சுவை இருக்கிறதுனால அதோட விரும்பி சாப்பிடும். அதே மாதிரிதாங்க அந்த மகாகனியிலுமே கூட அந்த ஒரு 2 வருஷத்துக்குள்ள பார்த்தோம்னா அந்த குருத்துல அந்த இளம் குருத்துல வந்து பார்த்தோம்னா ஒரு இனிப்பு சுவை இருக்கும். அந்த இனிப்பு சுவைக்கு வந்து பார்த்தோம்னா அதை சாப்பிட்றதுக்காக, அந்த ஜூஸை சாப்பிட்றதுக்காக வந்து பார்த்தோம்னா இந்த சாறு உறிஞ்சு பூச்சிகள்லாம் வந்து வரும். சரிங்களா? இந்த சாறு உறிஞ்சு பூச்சிகள் வந்து என்ன பண்ணும், அந்த குருத்துல உட்காந்து என்ன பண்ணிடணும், அதை அப்படி சக்கிங் பெஸ்ட்னு சொல்லுவோம். அந்த சாரை உறிஞ்சி எடுத்துரும். உறிஞ்சி எடுக்கிறதுனால என்ன ஆகும், அடுத்த வந்து குருத்து அந்த வர மெயின் குருத்து வந்து டேமேஜ் ஆயிடும். டேமேஜ் ஆனதுனால என்ன ஆயிடும், அந்த இடம் அப்படியே ஒரு மாதிரியே என்ன ஆயிடும், பிசின் மாதிரி வடிஞ்சு அந்த இடம் வந்து அப்படியே ஒரு பிசின் மாதிரி கட்டிக்கும் ஒரு மாதிரி. ஆனா அந்த ஒரு பிக்சரை வந்து அப்படியே சைட்ல கொடுக்குறோம் பாருங்க, அந்த சிம்டம் எப்படி இருக்குன்னு பாருங்க. அந்த மாதிரி ஆயிடும். அந்த பிசின் மாதிரி ஆனதுனால என்ன ஆயிடும், குருத்துகளோட வளர்ச்சி அப்படியே தடைபட்டுரும். அப்ப என்ன ஆகும், மரம் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு வளர்றதுக்கு என்ன பண்ணும், சைட்ல வந்து பிரான்ச்சஸ் வந்து ஓப்பன் ஆகும். அப்போ வந்து என்ன ஆயிடும், ஒரு மரம் வந்து உதாரணத்துக்கு நம்ம எந்த டிம்பர் மரமா இருந்தாலும் ஒரு 20 அடி ஹைட்டுக்கு ஒரே நேரா தடி மரமா கொண்டுட்டு போக சொல்றோம். ஸோ இது ஒரு 4 அடியில 3 அடியிலே வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் வரதுனால என்ன ஆயிடும்னா 3 அடியிலே வந்து அந்த கிளைகள் வந்து வெடிக்க ஆரம்பிச்சிடும், சைட்ல பிரிய ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து நமக்கு என்ன ஆகும், ஒரு தடிமனான நேரான டிம்பர் கிடைக்காது. அப்போ இதன் மூலியமா வந்து நமக்கு விலை வந்து குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது வந்து இன்னொரு ப்ராப்ளமும் மகாகனியில இருக்கு. அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த இலைகள் எல்லாமே வந்து பார்த்தோம்னா புழு தாக்கும். ஒண்ணு குருத்து, நான் முன்ன சொன்னது வந்து அந்த மெயின் ஸ்டெம் குருத்தை வந்து இளங்குருத்தை வந்து அந்த ஜூஸுக்காக சாறு உறிஞ்சு பூச்சி சக்கிங் பெஸ்ட்னு சொல்லுவோம். அது வந்து அஃபெக்ட் பண்ணி அந்த இடத்த டேமேஜ் பண்ணி
மெயின் குருத்தை டேமேஜ் பண்ணிடும். ரெண்டாவது வந்து பார்த்தோம்னா புழு, அதையும் வந்து நான் அந்த சைடில் ஒரு பிக்சராக கொடுக்குறேன் பாருங்க. இலையை வந்து என்ன பண்ணணும்னா, இது ஒரு சிலந்தி வலை, உங்களுக்கு தெரியும், பார்த்துருக்கீங்களா? ஒயிட் கலர்ல இருக்கும் சிலந்தி வலை. அந்த மாதிரி ஒரு வலையை ஃபார்ம் பண்ணி என்ன பண்ணணும்னா, புழு வந்து இந்த ஃபுல்லா டோட்டல் இலையவே வந்து கடிச்சு சாப்பிட்றோம். இப்போ கடிச்சு சாப்பிட்டுச்சுன்னா என்ன ஆகும், இந்த இடமெல்லாம் இலை டோட்டலா வந்து அப்படியே வெறும் நரம்பு மட்டும்தான் இருக்கும், காஞ்சி போய் இதாயிடும். அப்போ வந்து பார்த்தோம்னா அந்த மாதிரி ப்ராப்ளத்துல என்ன ஆயிடும், நமக்கு வளர்ச்சி வந்து தடைப்படும். அப்போ இந்த புழு இந்த பச்சையத்தை எல்லாமே கடிச்சிருச்சுன்னா ஒளிச்சேர்க்கை நடக்காது. ஒளிச்சேர்க்கை நடக்கலைனாவே எந்த ஒரு பயிருக்குமே ஒளிச்சேர்க்கைங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த ஒளிச்சேர்க்கை நடக்கலைங்கிற பட்சத்துல நமக்கு வளர்ச்சி வந்து நிச்சயமா தடைப்படும். சரிங்களா? அப்ப இந்த மகாக்கனியில மெயின் பிரச்சனையா வந்து இந்த 2 பிரச்சனை இருக்கு. ஒண்ணு குருத்தை தாக்கக்கூடிய சாறு உறிஞ்சும் பூச்சி, ரெண்டாவது இலையை சாப்பிடுற புழு. இன்னொரு பிரச்சனை இருக்கு மகாக்கனியில, இந்த தண்டு இருக்கு இல்லைங்களா, இந்த தண்டுல வந்து உள்ளுக்குள்ள வந்து தண்டு புழுன்னு ஒண்ணு இருக்கும், அது வந்து தாக்கும். ஸோ இந்த 3 பிரச்சனை வந்து மகாக்கனியில வந்து நமக்கு இருக்கு. இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்? சரிங்களா? ஒண்ணு அது தாக்கிருச்சு அப்படின்னா வேற வழி இல்லை, சைட்ல பிரான்சஸ் வரும், ஒரு 4-5 பிரான்சஸ் வரும். அதுல எது நேரா போகுதோ அதை விட்டுட்டு மற்றதை கட் பண்ணி விட்டுருங்க, வேற வழி இல்லை. சரிங்களா? இது வராம எப்படி பார்த்துக்கலாம்? நான் என்ன சொல்றேன், முதல் 2 வருஷத்துக்கு தான் இந்த பிரச்சனை இருக்கும். மரங்கள் கொஞ்சம் பெருசா ஒசரமா வளர்ந்துருச்சுன்னா இந்த தாக்குதல் வந்து குறைஞ்சிடும். புரியுதுங்களா? எப்படி தென்னை மரத்துல 5 வருஷத்துக்கு மேல காண்டாமிருக தாக்குதல் குறையுதோ, அது மாதிரி மகாக்கனிலையும் ஒரு 2 வருஷத்துக்கு மேலேயே வந்து பார்த்தோம்னா இந்த பூச்சி தாக்குதலும் இந்த புழு தாக்குதலுமே வந்து நமக்கு குறைஞ்சிடும். சரிங்களா? அப்ப 2 வருஷங்கிறப்ப நமக்கு ஒரு அதிகபட்சம் ஒரு 5 அடி ஹைட் வச்சுக்கோங்களேன், இல்லைன்னா ஒரு 6 அடி ஹைட் வச்சுக்கோங்க. ஒரு 6 to 7 அடி ஹைட்ல நமக்கு இந்த பிரச்சனை வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா, நீங்க அப்படியே ஒரு வயல்ல அப்படியே ஒரு ரவுண்டு போறீங்கன்னா, ஏதோ ஒரு சிம்டம் உங்களுக்கு தெரியுதுன்னு உடனடியா தெரிஞ்சுது அப்படின்னா, ஆரம்ப நிலையிலே கட்டுப்படுத்துற மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஜஸ்ட் ஒரு வேப்பங்கொட்டை கரைசல் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, நீங்களே ப்ரிப்பேர் பண்ணா வேப்பங்கொட்டை கரைசல் ரெடி பண்ணா அதை வந்து நீங்க அப்படியே நான் டோட்டலா ஒரு ஸ்ப்ரே கொடுத்துருங்க. இல்லைன்னா வேப்பெண்ணெய் கடைகளில் கிடைக்கும், வேப்பெண்ணெய் கிடைக்கும், அந்த வேப்பெண்ணெயை வந்து பார்த்தோம்னா ஒரு ஸ்ப்ரே கொடுத்துருங்க. என்னைக்குமே ஆர்கானிக்கா கொடுக்குற எந்த ஸ்ப்ரேவையுமே ஒரே ஸ்ப்ரேவில நிறுத்திடாதீங்க. சரிங்களா? ஒரு டைம் அடிச்சிடுறீங்களா, இப்ப வேப்பெண்ணெயை உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க, டேங்க் ஒரு 30 மில்லி போட்டு அடிக்கிறீங்க, உதாரணத்துக்கு ஒரு 50 மில்லி வரைக்கும் போட்டு அடிக்கிறீங்க, ஒரு டைம் எல்லாமே ஸ்ப்ரே கொடுத்துட்டீங்க. அடுத்து ஒரு 3 நாள் கழிச்சு இன்னொரு டைம் மறுபடியும் இன்னொரு ஸ்ப்ரேவை கொடுத்துருங்க. ஆர்கானிக்கா கொடுக்குற எந்த பொருளையுமே வந்து ஒரே டைம்ல கொடுத்தீங்கன்னா கேட்காது. அப்ப என்ன பண்ணணும், 2 டைம் வந்து நீங்க தாராளமா வந்து இதுக்கு கொடுக்கணும். சரிங்களா? இப்போ ஆர்கானிக்கா என்ன கொடுக்கலாம், ஃபர்ஸ்ட் வேப்பெண்ணெய் கரைசல் கொடுக்கலாம். புரியுதுங்களா? அதை நான் சொன்ன மாதிரி டேங்க் ஒரு 50 மில்லி போட்டு ஆரம்ப நிலையிலே வந்து நீங்க ஒரு 2 ஸ்ப்ரே ஒரு டைம் அடிக்கிறீங்க, அடுத்து ஒரு 3 நாள் கழிச்சு இன்னொரு டைம் 2 ஸ்ப்ரே கொடுத்துட்றீங்க. அல்லது இதே டெக்னிக் தான் வேப்பம் கொட்டை கரைசலும், அதே மாதிரியே நான் சொன்ன மாதிரி இதையும் வந்து ஒரு 2 கரைசல் தொடர்ச்சியா கொடுத்துருங்க. புரியுதுங்களா? வேப்பங்கொட்டை கரைசல் இல்லை, வேப்பெண்ணெய் கரைசல் இல்லை அப்படிங்கிற பட்சத்துல ஆர்கானிக்கா இன்னும் வேற வழியில என்ன கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நுனிய குருத்தை தாக்குற அந்த சாறு உறிஞ்சும் பூச்சி, சக்கிங் பெஸ்ட்னு சொல்றோம் இல்லைங்களா, இந்த சாறு உறிஞ்சும் பூச்சை கண்ட்ரோல் பண்றதுக்கு வெர்டிசிலியம் லக்கானின்னு ஒரு எதிர் நுண்ணுயிர் பூச்சிக்கொல்லி, அப்படிதான் நம்ம அதை எடுத்துக்கணும். அடுத்தது இலையை தாக்குதுன்னு சொன்னாலும் இல்ல, புழுவு இலையை வந்து கடிச்சு சாப்பிடுது இல்லைங்களா, அந்த இலையை கண்ட்ரோல் பண்றதுக்கு நீங்க பெவேரியா பேசியானா அப்படிங்கிற இந்த 2 மருந்தையும் எடுத்துக்கோங்க. ஒன்று வெர்டிசிலியம் லக்கானி, இன்னொன்று வந்து பெவேரியா பேசியானா. இந்த மருந்தை ஒரு டேங்க்கு 10 லிட்டரா இருக்கலாம், 16 லிட்டரா இருக்கலாம். இந்த ஒரு டேங்குக்கு 100 மில்லி. சரிங்களா? வெர்டிசிலியம் லக்கானி 100 மில்லி, பெவேரியா பேசியானா 100 மில்லி. இதை 2ஐயும் கலந்து சாயங்கால டைம்ல ஒரு 4 மணிக்கு மேல அப்படியே நீங்க நல்லா செடி ஃபுல்லா நினைகிற அளவுக்கு, குருத்துல இருந்து நல்லா நினைகிற அளவுக்கு அடிச்சு விடுங்க. அதே மாதிரியே இன்னொரு டைம் இது அப்படியே இன்னொரு டைம் ஒரு 4 நாள் கழிச்சு அல்லது ஒரு வாரம் கழிச்சு இதே காம்பினேஷனை ஒரு 100 மில்லி வெர்டிசிலியம் லக்கானி, ஒரு 100 மில்லி பெவேரியா பேசியானா, இது 2ஐயும் கலந்து மறுபடியும் இன்னொரு டைம் ஒரு ஸ்ப்ரே அடிச்சு விடுங்க. இது கண்ட்ரோல் ஆயிடும். இது ஆர்கானிக்கா நம்ம கண்ட்ரோல் பண்ற ஒரு மெத்தேடு இது வந்து. சரிங்களா? மகாக்கனியில. சரிங்க சார், எனக்கு இது கிடைக்கல, எனக்கு வெர்டிசிலியம் லக்கானி கிடைக்கல, வேப்பெண்ணெய் கரைசல் கேட்கல, நான் என்ன சார் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கெமிக்கலா போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன்.
ஒன்றும் இல்லை, சிம்பிளாக தான் ஒரு 2 மருந்து தான் வச்சுக்கலாம். வேறு எதுவும் அதிகம்லாம் எதுவுமே வேணாம். கடைக்கு போங்க, கடைக்கு போயிட்டு இமிடா குளோப்ரைடுன்னு ஒரு மருந்து இருக்கும், இமிடா, சரிங்களா? 1 லிட்டருக்கு 2 மில்லி. இது வந்து எதுக்காக? குருத்தை தாக்குற அந்த சாறு உறிஞ்சும் பூச்சை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக, சரிங்களா? அடுத்தது புழு, இலையை சாப்பிடுறதுல இல்லை கடிச்சு சாப்பிட்ற அந்த புழுவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து எமாமேக்டின் பென்சோயேட் அப்படின்னு ஒரு மருந்து இருக்கு, இமாமேக்டின்னு சொல்லுவோம், சரிங்களா? இந்த 2 மருந்து, இமிடா, இமாமேக்டின் ஒரு மருந்து, இது 1 லிட்டருக்கு 2 மில்லி. எது? இமாமேக்டின். சரி, இது இமிடா. இமாமேக்டின்ங்கிற மருந்து எது பார்த்தோம்னா 1 லிட்டருக்கு 1 கிராம், ஒரு 10 லிட்டர் தண்ணிக்கு 10 கிராம் அப்படிங்கிற அளவுல கூட வந்து பார்த்தோம்னா தயாமெத்தாக்சம் ஒன்று இருக்கும், சரிங்களா? இந்த தயாமெத்தாக்சம் இந்த 3 மருந்தையும் கலந்து நீங்க ஒரு ஸ்ப்ரே கொடுத்தீங்கனாலே போதும். சுத்தியுமே நல்லா நினைக்கிற அளவுக்கு குருத்திலிருந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ப்ரே கொடுத்துட்டீங்கன்னா இந்த பிரச்சனை வராம நம்ம பார்த்துக்கலாம், ஓகேங்களா? முடிஞ்ச வரைக்கும் இதை வராம பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா ஒன்ஸ் அஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா அது சைடு பிரான்ச்சஸ் வந்து வெடிக்க ஆரம்பிச்சுக்கும். அப்புறம் அது வந்து ஒரு நேரான ஒரு தடிமரமா ஒரு 20 அடிக்கு கிடைக்கிறது நமக்கு ஒரு சிரமமா இருக்கும். அதனால இப்ப நான் சொன்ன இந்த கண்ட்ரோல் மெத்தடை வந்து நீங்க அழகா பயன்படுத்திக்குவாங்க, சரிங்களா? நீங்க அதுல குருத்து தாக்குனதுமே கீழேயும் நிறைய கிளைகள் வெடிக்க ஆரம்பிக்கும். அதை ஆரம்ப ஸ்டேஜ்லயே வந்து நீங்க அந்த கிளையும் நீங்க எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டாதான் மரம் வந்து மேல வளர்ச்சி நல்லா இருக்கும், ஓகேங்களா? இப்ப என்ன மருந்துன்னு சொல்லிட்டேன், என்ன அளவுன்னு சொல்லிட்டேன். இதை மீறி உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்க கால் பண்ணுங்க, அதுக்கான விளக்கத்தை நான் உங்களுக்கு சொல்றேன், சரிங்களா? நன்றி. ஓகே மக்களே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மகோக்கனியில இந்த குருத்து பூச்சி தாக்குதல், அப்புறமேட்டு இலையில அந்த புழு தாக்குதல், இந்த சாறு உறிஞ்சு பூச்சிலாம் பத்தி நிறைய சந்தேகங்கள் வந்து ராஜா சார் வந்து உங்களுக்கு விளக்கமா சொல்லியிருப்பாரு. மேலும் இதுல ஏதாவது தகவல் இருந்துச்சுன்னா சாரோட நம்பரை வந்து பாத்தீங்கன்னா வீடியோலையும் கொடுக்குறேன், டேரக்டா நீங்க கால் பண்ணி கேட்டுக்கலாம். நிறைய மக்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கிறீங்க, நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணவே பாக்குறீங்க. நீங்க வந்து தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருந்து நம்ம சப்போர்ட் பண்ணீங்கன்னா அடுத்தடுத்து வீடியோ போறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் ஆதரவா சப்போர்ட்டிவா இருக்கும். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. மீண்டும் வேற ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கங்க.